ஆசானே, முதல்ல நீ இங்க இருந்து போ, இல்லனா நாம ரெண்டு பேருமே இறந்துருவோம். லட்சியம் எல்லாம் நல்லதுதான், ஆனா அந்த லட்சியத்தை இன்னும் அடையவே இல்லையே. அந்த டிராகனோட வாளுக்காக நிறைய அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. உலகத்துல இருக்கிற சிறந்த வாள்ல அந்த டிராகன் வாளும் ஒண்ணு. தற்காப்பு கலைக்கான ரகசியம் அந்த வாளுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. அதை டான்சிங் டிராகன்னு சொல்லுவாங்க. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி கொடுமையான ஒரு அரக்கன் இந்த டான்சிங் வாளை வச்சிருந்தான். நிறைய அப்பாவி மக்களை அவன் கொல்ல ஆரம்பிச்சான். அப்பதான் தற்காப்பு கலையோட 7 மடங்களோட தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கொடூரனை அவங்க கொன்னுட்டாங்க. வேற யாரும் அந்த வாளை பயன்படுத்தி மற்றவங்களை கொல்லக்கூடாதுன்றதுக்காக அந்த வாளை ஒரு ரகசிய அறையில் மறைச்சி வச்சாங்க. அந்த இடத்துக்கான வரைபடத்தையும் அவங்க உருவாக்குனாங்க. அந்த வரைபடத்தை 2ஆ பிரித்து 2 வீரர்கள் பாதுகாத்து வந்தாங்க. பல வருடங்களாக அந்த வாள் எங்கே இருக்குன்ற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. டிராகன் வாள் இப்போ உலகத்தோட புதையலாக மாறிடுச்சு. ஆனா அந்த வரைபடத்தோட ஒரு பகுதியை ஸ்வாட் இல்லத்தோட மிஸ்டர் ஹீதான பாதுகாத்துட்டு வந்தாரு. ஆமா, எதிர்காலத்துல அந்த டிராகன் வால் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு தான் தற்காப்பு கலையோட தலைவர்கள் 4 பேரை கூப்பிட்டு அவங்க முன்னாடியே அந்த வரைபடத்தை எரிக்க முடிவு பண்ணாரு. அப்போதைக்கு அமைதி நிலவ அது ஒரு நல்ல யோசனையா இருந்தது. சரி, அது உண்மையோ பொய்யோ, இனி அவங்கள பத்தி நாம எதுவும் பேச வேண்டாம். நாம இப்போ உண்மையான கதைக்கு வருவோம். பார்த்து எடுத்துட்டு போங்க. 4 தற்காப்பு கலைக்கூடங்களோட தலைவர்கள் வர போறாங்க. ஞாபகம் இருக்கட்டும், அவங்க தங்க போற அறைகள் ரொம்ப சுத்தமா இருக்கணும். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம செஞ்சு நம்மளோட விருந்தோம்பலை அவங்களுக்கு காட்டணும். அது மட்டும் இல்லாம நம்ம கூடத்துக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வராம பாத்துக்கணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏய், பார்த்து கவனமா எடுத்துட்டு போங்க. அது 2ஐயும் ஒரு அற்புதமான கலைஞனை வச்சு ஜேங்காங்கள நம்ம ஆசான் செஞ்சது. அது மட்டும் உடைஞ்சது, நீங்க அவ்வளவுதான். சுசான், நீ பலமானவன் தானே, அவங்களுக்கு போய் உதவி பண்ணு. இருங்க, நான் வரேன். அதை கீழே வைங்க, நான் எடுத்துக்கிறேன். ஆசானே, வணக்கம் ஆசானே. வணக்கம். வணக்கம் ஆசானே. எல்லாரும் கடுமையா உழைச்சிருக்கீங்க, போய் சாப்பிடுங்க. உத்தரவு ஆசானே. போங்க. நல்ல பசி. நல்ல பசி. லூயி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? வால் மனிதன் வென் லூயன் இரும்பு தாமரையால தான் இறந்தாரா? இரும்பு தாமரையா? வெண் இங்குன்னு சொல்லப்படுற 2 கை தேர்ந்தவர்களால உருவாக்கப்பட்டதா? இரும்பு தாமரை ரகசியமான ஆயுதம்னு கேள்விப்பட்டிருக்க. இருந்தாலும் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கல்ல. அவங்க ஒன்னும் வீரர்கள் கிடையாது. அவங்க 2 பேருமே திருடர்கள். அவங்களுக்கு ஹேசின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கிறத நீ மறந்துடாத. பெல்லியை விட அதிகமான தற்காப்புக்கள் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமோ? கண்டிப்பா கிடையாது. அவ அந்த இரும்பு தாமரையில விஷம் கலந்திருப்பா. ஆசானே, நீ போயிடு, இல்லன்னா நம்ம 2 பேருமே செத்து போயிடுவோம். அவ பயங்கரமான தந்திரக்காரி. அவங்களுக்குள்ள ஏதாச்சும் முன்பாக இருக்குமோ? எதுக்காக அவரை கொல்ல? 4 தற்காப்பு கலைகள் கூடமும் அவளை இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. நாம மட்டும் அவளை பிடிச்சிட்டோம், நமக்கு நிறைய சன்மானம் கிடைக்கும்.
இது நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் அருமையா இருக்கு. இந்த பக்கம் தள்ளி விடு. அப்படிதான். நல்லா சாப்பிடுங்க. அது எடுப்பா. ஆமா ஆமா அப்படியே அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. மோமோஸ் நல்லா சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இன்னும் எடுத்துக்கோ. சரிதான், அங்க இருக்கு பாரு. ஆமா. அதையும் எடு. நல்லா வயிறு நிறைய சாப்பிடு. இன்னைக்கே ரொம்ப தின்னு taste-ஆ தீர்த்து இருக்கு. நல்லா பிரமாதமா இருக்கு. எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டேனா நான் எப்படி சாப்பிடுவேன்? ஆமா ஆமா. அந்த சில்லி சாஸ் எடு. ம், ஆ. தெரியும் தெரியும். நல்லா இருக்குல்ல? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட ஏதாவது இருக்கா? என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் எனக்கும் கொடுக்குறியா? இந்தாங்க. சரி, மனசு படிக்கிற முறையை சொல்லி கொடுத்தனே ஞாபகம் இருக்கா? இருக்கு. கண்களை மூடிக்கிட்டு மெதுவா சுவாசிக்கணும். வயிற்றுக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் கூயை உணரக்கூடிய நேரம். ம்ம். என்னதான் பலசாலியா இருந்தாலும் சில தற்காப்பு கலை தான் எனக்கு தெரியும். என்னால இங்க இருக்கிற சில முறைகளை கத்துக்கவே முடியல. உன்னால கண்டிப்பா முடியும். உனக்கு கடைசி 2 முறைகளை சொல்லி கொடுத்தா நீ சாதிச்சிருவ. மனச படிக்கிற முறையால உனக்கு ஒரு வழி பிறக்கும். நீ புதுப்பிச்சுப்ப. மதுவால ஏற்பட்ட பாதிப்புல இருந்து வெளியே வருவ. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இல்ல, அதை விட்டுதல்ல. மொத்தத்துல நீ எந்த முறையை கத்துக்கிட்டாலும் அது உன் உடலை பலப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அந்த கடைசி 2 முறை என்னன்னு சொல்றீங்களா? இந்த 2 முறையும் எப்படிதானா? டேய், தூங்கி வழியாத. அடடே. ஏய் சுசோ, இங்க வா. என்னண்ணா வேணும் உங்களுக்கு? சுசாவ், ஆசான் அறையில் இருக்கிற பாத்திரத்தை காலி பண்ண மறந்துட்டேன். முன்னறையில் ஆசான் பெரியவங்களோட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நீ போய் அதை சுத்தப்படுத்திடு. சரி. வேகமா. யாராவது வாங்க. யார் நீ? யாராவது வாங்க, இந்த கொலைகாரியை பிடிங்க. அவங்கள போக விடு. நீ போய் மத்தவங்களை கூட்டிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். சரி. ஹீட்டிங்லியோட மகன் யாருன்னு சொல்லுங்க. இவன் தான். தள்ளி போயிடு. என் கிட்ட வந்த இவனை கொன்னுடுவேன்.
சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் 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 வாங்க. இவ்வளவு தாமதமா வருவீங்க? முதல்ல ஹீ எப்படி இருக்காருன்னு பாரு. எல்லாரும் வாங்க, அவளை பிடிச்சி ஆகணும். வாங்க. அவங்க பின்னாடி கண்டிப்பா போய் ஆகணுமா? இந்த இடம் தனிமையில ஒதுக்குப்புறமா இருக்கு. அவங்க எல்லாரும் இங்க வர மறுக்கிறாங்க. வெளியில நிறைய பாதுகாப்பு தடைகளும் இருக்கு. அப்படின்னா இது ஹீட்டிங்லிங் தடை செய்யப்பட்ட பகுதியா இருக்குமோ? அப்படின்னா வரைபடத்தை அவங்க இங்கதான் மறைச்சு வச்சிருக்கணும். வணக்கம் வணக்கம் ஆசானி. வணக்கம் ஆசானி. வணக்கம் ஆசானி. வணக்கம் வணக்கம். ஆசானே, குரலை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். வந்திருக்கிறது ஒரு பொண்ணு. அவ தடை செய்யப்பட்ட பகுதிக்கு ஜூசோவை கடத்திட்டு வந்திருக்கா. இப்போ என்ன பண்றது ஆசானே? ஒருவேளை அவ ஈஸியா இருக்குமோ? எல்லாரும் இங்கே இருங்க. உத்தரவு. Thank you. ஈஸி, நீ இங்க வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் இவனை கொன்னுடுவேங்கிற பயம் இல்ல. ஒருத்தரோட உயிரை தியாகம் பண்றதுனால நீதி நிலைக்கும்னா அது எந்த விதத்திலையும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறவன்னா. நீதியா? அத பத்தி நீ பேசுறன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
அந்த வரைபடத்தை திரும்பவும் அங்கேயே வச்சிரு. இந்த கிழட்டு நரி நிச்சயம் இந்த இடத்துல ரகசிய பாதையை உருவாக்கி வச்சிருப்பான். வா. முதல்ல எந்திரி. நீ உங்க அப்பனை மாதிரி மோசமானவன். கண்களை மூடி மெதுவா சுவாசிக்கணும். உன்னோட வயிற்றுல எதுவும் இல்லாதப்ப அந்த குயியை உணரணும். என்னை விடு. என்னால எதிர்த்து பேச முடியுது. நீ வாள் வீரர் வென் லூயினை கொன்ன கொலகாரி. ஆனா நான் ஒரு நிமிஷம், நான் ஹீயோட பையன் இல்லைன்னு இவளுக்கு தெரியக்கூடாது. ஒருவேளை மறுபடியும் அவரை இவ கொலை பண்றதுக்காக வந்துட்டா, நீ வாள் வீரனை கொன்னதுக்கு எங்க அப்பா கண்டிப்பா உன்னை பழி வாங்குவார். டிராகன் ஸ்வாட் வரைபடத்துக்காக அவரை கொன்னுட்டு என் மேல பழிய போட்டதே உங்க அப்பா தான். அவர் பையனான உனக்கு இது தெரிஞ்சிருக்கும். கொலகாரி கண்டதை பேசிக்குவோம். வா போலாம். இவன் கூட நம்ம பேசணும். அப்பதான் நமக்கு வழியை சொல்லுவான். ராத்திரி நடந்ததை வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடு. நான் மட்டும் தனியா போய் ஜியோவை காப்பாத்துறேன். உத்தரவு. அது இருக்கட்டும். இப்போ என் பையன் எப்படி இருக்கான்? அவர் இப்போ நல்லா இருக்காரு ஆசானே. ஆனா கொஞ்சம் பயந்து போயிருக்காரு. அவர் இப்போதைக்கு வெளியே போகாம இருக்கணும். அவனை ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. உத்தரவு ஆசானே. போன தடவையை விட இப்போ நான் சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்லிடுவேன். சரிதானே? நீயே அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிற. நீ எவ்வளோ கெட்ட விஷயம் பண்ணிருக்க. வாள் வீரரை கொண்டு இருக்க, வரைபடத்தை திருடி இருக்க. எவ்வளோ தப்பு பண்ணிருந்தாலும் நீ திருந்திட்டா உனக்கு ஒன்றும் ஆகாது. என்னை மட்டும் விட்டுட்டேன்னா என் ஆசான் கிட்ட இல்லை எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை மன்னிக்க சொல்ற. எதுக்கு நீ இவ்வளோ பிடிவாதமா இருக்க? நீ சின்ன பொண்ணு, நிறைய கலைகள் தெரிஞ்சிருக்கு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நீ இப்படி பண்றதுனால உங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? இது அவங்களுக்கு தெரிஞ்சா ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? அங்க பாரு எப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னு. ஆமா பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? தற்காப்பு கலை தெரிஞ்சவங்க அவங்க எல்லாரையும் காப்பாத்தணும்ல. பறக்கும் டிராகன் கத்தி அவங்க கிட்ட இருக்கு பாரு. நிஜமாவா? பறக்கும் டிராகன் கூட்டத்துக்கிட்டே அவங்க திருடுறாங்களா? திருடுறது அவங்க தான். பறக்கும் டிராகன் கூட்டம் இந்த மாதிரி தவறுகளை பண்ணுவாங்களா?
வா. உன்னால அவங்களை சமாளிக்க முடியாது. சாவு. வேலையை பார்த்துட்டு போக மாட்டியா? வேலையை பார்த்துட்டு போக மாட்டியா? போ, சாவு, நீ சாக போற. அடி, அடி. வா, வா, போயிடலாம். ஈஸி. அம்மா, அப்பா, அப்பா. வா போலாம். ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி. பரவாயில்ல. உங்களை ரொம்ப காப்பாற்ற நன்றி. வேண்டியது எங்க கடமை. சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு போயிட்டு வாங்க. ஈஸி. ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ. இந்த கலையை கத்துக்கிறது நியாயத்தை நிலைநாட்டவும் மக்களை காப்பாத்தவும் தான். அப்பா, நான் பெரிய பொண்ணானதும் உங்கள மாதிரியே இருப்பேன். நான் ஒரு பெரிய வீராங்கனையா வருவேன். நீங்க செத்தீங்க. தொந்தரவு பண்ற. அடிங்க. போனவன அடிக்க. நீயும் சாகதான் வந்திருக்கியா? நிறுத்துங்க. யார் இவன்? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீ டேங்க் தானே? டிராகன் கூட்டத்தை எல்லாருக்கும் தெரியும். என் கணிப்புப்படி நீ தான் இந்த கூட்டத்துக்கு தலைவன் போல இருக்கே. நீ சரியா தான் சொல்ற. சரி, என்னாச்சு? இந்த வண்டி வேகமா வந்து எங்க மேல மோதிருச்சு. அதை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? ஓ, ரொம்ப நாளா இந்த பறக்கும் டிராகனோட கூட்டம் எவ்வளவு பலசாலிங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என் நல்ல நேரம்னு நினைக்கிற சந்திச்சிட்டோம். இங்க பாரு டேங்க், உன்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சண்டைய நாம் அடுத்த முறை வச்சுக்கலாம். நன்றி. போயிட்டு வாங்க. வாங்க. வா. மறுபடியும் வந்துட்டியா? இங்க சாப்பாடுலாம் ஒண்ணும் இல்ல இல்ல. இல்ல, நான் அந்த ஊமை பையனை தான் பார்க்க வந்தேன். அந்த மாதிரி யாரும் இங்க இல்ல. வெளியே கிளம்பு. சொல்லிக்கிட்டே இருக்க. போ வெளியே. தள்ளாதீங்க. டேங்க் எனக்கு ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப எதுக்காக அவன் கையை கட்டி கூட்டு போற? இது உனக்கு தேவையில்லாதது. இது எங்க குடும்ப வழக்கம். குடும்ப வழக்கமா? ஒரு நிமிஷம். யார் இவன்னு சொல்லுங்க. என் புருஷன். புருஷனா?
கடவுளே, என்ன இப்படி பேய் மழை பெய்யுது? எனக்கு தெரிஞ்சு இந்த மழை இப்ப நிக்காது. ஹேய், எனக்கு தெரிஞ்சு நீங்க கட்டி இருக்கிறத பார்த்தா உங்க புருஷன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிருப்பாருன்னு தோணுது. அங்க பாருங்க, அவர் கையும் காலையும் கட்டி அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அவரால் பேச கூட முடியல. ஐயோ, இங்க பாரு, என்கிட்ட சைகை காட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? வெளியில புலியா இருந்தாலும் வீட்டுல எலியாதான் இருக்கணும். வாங்கிக்கோங்க. நம்ம இங்க வந்து நிறைய நேரம் ஆச்சுல, கண்டிப்பா உங்களுக்கு பசிக்கும். சாப்பிடுங்க. ம். இந்தா, நீயும் சாப்பிடு. ஹேய், எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு தானே அந்த வால் மனிதன் வீண்லோ என்ன கொண்ட ஹீஸ்ரீ? கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துக்கு அவ எழுந்திருக்கவே மாட்டா. என்ன பண்ற நீ? என்ன விடு. நீதான உலகத்தின் சிறந்த வாழ்வீரன். எதுக்காக இந்த மாதிரி கேவலமா என்னை ஏமாத்த பார்த்த? நீ உன்னோட உண்மையான குணத்தை காட்டிட்ட. ஹேய் ஹேய், எங்க போறீங்க? ஹேய் ஹேய் ஹேய், என்ன தனியா விட்டு போகாதீங்க. உன்னதான். ஹேய், என்ன போக விடு. என்ன அவுத்து விடு, நான் போணும். அவகிட்ட இன்னொரு பாதி வரைபடம் இருக்கு. அவ கண்டிப்பா டிராகன் வாழை தேடி தான் போவோம். சீக்கிரம் அவளை நம்ம கண்டுபிடிச்சாகணும். நான் சொல்றது கேளுங்க. அவளை கொன்னுட்டு அந்த வரைபடத்தை எடுத்துட்டு வாங்க. அந்த வரைபடத்தை எங்க கிட்ட கொடுத்துரு. வரைபடமா? அப்படின்னா நீங்க ஹீட்டிங்லியோட ஆளுங்க. கிட்ட வராதீங்க, இவனை கொன்னுடுவேன்.
அப்ப நீ அவனோட பையன் இல்லையா? ஒரு நிமிஷம், நான் தான் டான்ஜ்மன், உலகத்திலே தலை சிறந்த வாழ்வீரன். என் பேரை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கூட இவளை கொல்லணும்னு தான் நினைக்கிறேன். என்ன அவுத்து விடுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இவ கூட சண்டை போடலாம். அதுக்கு அவசியமே இல்ல. நீங்க எல்லாரும் இதே இடத்துல சாக போறீங்க. அதனால முதல்ல உன்னை தான் நாங்க கொல்ல போறோம். ஏய் ரொம்ப நன்றி, எங்க உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, எழுந்துரு. இந்தா, இதை நீ போட்டுக்கோ. ரொம்ப நன்றி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க போயிட்டு வரோம். வாங்க. போயிட்டு வாங்க. என்னை எதுக்காக காப்பாத்தின? அவன் நம்மள கொல்ல போறேன்னு சொன்னது உன் காதுல விழல. அப்பாவிகள் சாகிறதுல ஒரு போது அனுமதிக்க மாட்டேன். நீ தலை சிறந்த வாழ்வீரனா? ஆமா, ஒரு விஷயத்த சொல்லணும்னா அப்புறம் சொல்றேன். நில்லு, ஓடாத. நீ யாருன்னு சொல்லு. நான் சூஹோ, ஹீட்டிங்லியோட சிஷ்யன். எதுக்காக அவனோட பையன் நீதான் என்கிட்ட சொன்ன? நீ எதுக்கு இதை ஏத்துக்கிட்ட? நான் ஒரு அனாதை. ஹீட்டிங்லி மட்டும் என்னை ஏத்துக்கலனா, பசியிலனா எப்பவோ இறந்து போயிருப்பேன். என்னை அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் பையனை கொல்ல வரதை நான் எப்படி அனுமதிக்கிறது? முட்டாள். நீ எவ்வளவுதான் தப்பு பண்ணிருந்தாலும் அந்த சமயத்துல உன்னை பத்தி கவலைப்படாம நீ என்னையும் இவரையும் காப்பாத்திருக்க. அதனால நீ நல்லவளாதான் இருப்ப. நான் உன்னை என் ஆசான் கிட்ட கூட்டிட்டு போறேன். அவர் உன்னை கண்டிப்பா மன்னிச்சிருவாரு. அந்த வரைபடத்தை எரிச்சிட்டு திருந்தி நல்லவளாரு. நான் ஒன்னும் கெட்டவ கிடையாது. உன் ஆசான் தான் கெட்டவ. என் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற பாதி வரைபடத்தை வாங்கறதுக்காக அவன் தான் அவங்கள திட்டம் போட்டு கொலை பண்ணான். அதுக்கப்புறம் வரைபடத்தோட இன்னொரு பாதிக்காக வாழ்வீரன் வேன்லியை கொண்டு பழி ஏன் மேல போட்டான். டிராகன் வாலை கைப்பற்றி இந்த உலகத்தையே தன்னோட வசமாக்க நினைக்கிறான். ஆசானை பத்தி தப்பா பேசாத. உன்கிட்ட பேசுறதுக்கு நான் விரும்பல. நீதான் அவனோட பையன் இல்லையே. உன்னால எந்த பையனும் இல்ல. போயிடு. இங்க பார், நீ திருந்துறதுக்கான வாய்ப்பு இப்பவும் இருக்கு. ஹேய், கொஞ்சம் இருங்க, நானும் வரேன்.
சிசு, ஆசானே, நீ எதுக்காக என் பின்னாடியே வர? ஒருத்தவங்க உதவி பண்ணா அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். நீ இதனை நேத்து என்ன காப்பாத்தின, அதான் விசுவாசத்தை காட்டலான்னு வந்தேன். தற்காப்பு கலையை தெரிஞ்சுக்கிறதுல ஜூசோவே உன்னை விட பரவாயில்ல போல இருக்கு. எதுக்காக நீ உன்னை தலை சிறந்த வாழ்வீரன்னு சொல்லிக்கிற? இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு எதுக்கு நன்றி கடனை பத்தி பேசுற? உன் நன்றி எனக்கு வேண்டாம். நீ என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, உனக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? டேய் மிஸ்ஸி, இப்போ நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க கெட்டவங்க கிடையாதுன்னு. அதே மாதிரி எனக்கு என்னவோ தோணுது, உன்னோட அப்பா அம்மாவும் கண்டிப்பா திருடங்களா இருக்க மாட்டாங்கன்னு. அதை நான் கண்டிப்பா நம்புறேன். இது பாரு, நீ சொன்ன அந்த 2 கொலைகாரங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அந்த ஹீசி உங்ககிட்ட சொன்னது சுத்த பொய். அவளோட அப்பா அம்மாவை நான் எதுக்காக கொலை செய்யணும்? ஆசானே, அவ சொன்ன எதையும் இது வரைக்கும் நான் சுத்தமா நம்பவே இல்லை. ஆனா அவ என் உயிரை காப்பாத்திருக்கா. அவ கண்டிப்பா நல்லவளாதான் இருக்கணும். ஒருவேளை அவ யாருக்கிட்டையாவது மாட்டிக்கிட்டானா அவ உயிருக்கு நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும். இந்த உலகத்துல எது நடந்தாலும் 4 கலைகளின் கூடம்தான் அதை முடிவு செய்யும். சரி, உனக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியுமா? நானே அவளை கூட்டிட்டு போனேன்னா பெரியவங்க கிட்ட என்னால அவளுக்காக பேச முடியும். அவ உயிரை காப்பாற்றவும் வாய்ப்பு இருக்கு. வாங்க வாங்க வாங்க, வேலை ரொம்ப மலிவா இருக்கு. வாங்க இத வாங்க, வாங்க வாங்க, இன்னைக்கே கடைசி. 5 வாங்கினா 2 இலவசம். வாங்க வாங்க, வந்து சீக்கிரமா வாங்குங்க. இங்க இருக்க அவங்களுக்கு இப்படி அழகா இருக்க பணக்காரி வீட்டு பொண்ணுதான் இவ்வளவு வருஷமா தேடிக்கிட்டு இருக்க கொலைகாரி எக்ஸின்னு யாருக்கும் தெரியாது. சரி கூட, ஆட இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது. ஒரு வாழ்வீரனா நான் உன்னை காப்பாத்துறேன். இந்தாங்க. வந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. எதுக்காக என்ன அப்படி பாக்குற? நான் சின்ன வயசா இருக்கும் போது என்ன உங்க அப்பா அம்மா தான் காப்பாத்தினாங்க. உன் கையில இருக்க செயின் கூட ஞாபகம் இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் அப்பா அம்மா என்ன காப்பாத்தினாலதான் நான் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்கள மாதிரியே கெட்டவங்கள அழிக்கிற வாழ்வீரன் ஆகணும்னு நினைச்சேன். அப்போ உங்க அப்பா அம்மா பேரை கூட சொல்லாம போயிட்டாங்க. என் நன்றியை கூட சொல்ல முடியல. மிஸ்ஸி, இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க, நம்பி சாப்பிடுங்க. நான் உங்ககிட்ட நன்றி சொல்ல தான் வந்தேன். ஒருவேளை மறுபடியும் நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னா? வேணும்னா நான் இங்க இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நீங்க அப்போது நல்லவன் நம்புவீங்களா? போலாம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இப்ப நீ டிராகன் வேலையை கண்டுபிடிக்க போற? நிறைய தெரிஞ்சுக்கிறது உனக்கு நல்லது இல்ல. ஒரு நிமிஷம், என் பின்னாடி வராத. ஓ, இதுதான் டிராகன் வாலை கண்டுபிடிக்கிறதுக்கான வரைபடமா? எனக்கு தெரிஞ்சு நீங்க தேடுற அந்த டிராகன் வால் ஏதோ ஒரு மூலையில தான் இருக்கு. ஹேய்,
எங்க போற? ஹை, டிராகன் பாலை தான் தேட போறேன்னு நல்லா தெரியும். நீ சரின்னு சொன்னா நானும் உனக்கு உதவி பண்ணுவேன்ல. பொய் சொல்றவனோட உதவி எனக்கு நிச்சயம் தேவைப்படாது. ஹே, இதெல்லாம் நியாயமே இல்லை. என்ன மாதிரி வாழ்வீரனுக்கு முக்கியமா 2 விஷயங்கள் தேவைப்படுது. 1, அதாவது பணம். 2வது, மக்கள் மத்தியில மரியாதை. அதிர்ஷ்டவசமா என்கிட்ட 2மே இருக்கு. அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தேவைப்படலாம். அது மட்டும் இல்லாம அந்த டிராகன் வால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் வாழ்நாள்ல ஒரு முறையாச்சும் அதை பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறேன். ஹே, ஹே, நான் சின்ன வயசா இருக்கும்போது வாழ்வீர்னா எல்லாருக்கும் உதவணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு நடந்த சில விஷயங்கள்னால என்னால எதுவுமே கத்துக்க முடியல. ஏன்னா மிஸ்டர் ஹி, ஈஸி, நாம திரும்பவும் சந்திச்சிட்டோம். அவ போக போற இடத்துக்கான வரைபடத்தை நான் பார்த்தேன். அவ எங்க போறா? இங்க பாரு ஹி, நீ அந்த வரைபடத்தை கொடுத்து மன்னிப்பு கேட்டனா என்னோட ஆசான் தலைமை கிட்ட சொல்லி உனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுப்பாரு. நில்லு. ஈஸி, இவன் ஆபத்தில் இருக்கும்போது நீ இவனை காப்பாத்தினதா கேள்விப்பட்டேன். நீ நல்லவ, புத்திசாலின்னு நான் நம்புறேன். மறுபடியும் தப்பு பண்ணாத. மரியாதை அந்த வரைபடத்தை கொடுத்துரு. மிஸ்டர் ஹி, நான் சொல்றது கேளுங்க. இத பார், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. ஈஸி, மரியாதையா அந்த வரைபடத்தை கொடுத்துரு. ஹி, ஆசானே, உலகத்தோட சிறந்த வாழ்வீரன் இவ்வளவு பலவீனமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கல. நீ ஒரு ஏமாத்துக்காரனா இருப்பேன்னு அவ சொன்னதை நம்பவே இல்லை. ஆனா இப்ப நம்புறேன். நீ ஒரு ஏமாத்துக்காரன் தான். ஈஸி, டேங் உனக்காகத்தான் உயிரிய கொடுக்க துணிஞ்சிட்டான். நீ இவனை சாக விட போறியா? நீங்க போயிருங்க. மத்தவங்கள ஆபத்துல விட்டுட்டு போக கூடாதுன்னு உங்க அப்பா அம்மா உனக்கு சொல்லி தரலையா? உன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டல்ல. எப்படியாவது ஹீய காப்பாத்தி ஆகணும். ஏதாவது ஆயுதத்தை மறைச்சு வச்சிருக்கியா? உன்னோட ஆசானுக்கு ஏதாவது பலவீனம் இருக்கா? ஹே, உங்களுக்கு தான் அந்த வரைபடம் கிடைச்சிருச்சுல, இவங்களை விட்டுருங்க ப்ளீஸ். ஆசானே, 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 வேண்டாம், அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க. இத பார், உன்னோட நினைவாவும் முழு உருவத்தை நம்ம மடத்தோட மைய அறையில வைக்க போறேன். உன்னோட தியாகத்தை பல தலைமுறை போற்றுவாங்க.
என்னோட சீடர்கள்லயே பலவீனமானவன், அதோட ஒரு ஏமாத்துக்காரன், ஒரு கொடூரமான கொலகாரி. இந்த 3 பேரும் இப்போ இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா போக போறாங்க. ஒரு சின்ன வேலையை கூட உங்களால சரியா முடிக்க முடியலல்ல? வரைபடத்தை பத்தி தெரிஞ்ச கொஞ்ச பேரும் இப்போ உயிரோட இல்லை. எழுதுருங்க. பார்த்து பார்த்து. மெதுவா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம உயிரோட தான் இருக்கோம். வா. உன்னோட ஆசான் எப்படிப்பட்டவன் இப்போவாவது உனக்கு தெரிஞ்சுதா? அந்த வரைபடம் இப்ப அவன்கிட்ட மாட்டிக்கிச்சு. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நிரபராதிங்கன்னு நிரூபிக்க நான் தவறிட்டேன். மிஸ்ஸி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் உதவுறேன் அந்த வாள் எடுக்க. அதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்தே எந்த விதமான தற்காப்பு கலையும் தெரியாது. ஆனா நான் ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை பார்த்தா மறக்கவே மாட்டேன். உங்ககிட்ட அந்த வரைபடம் இருந்தப்போ நான் அதை பார்த்தேன். அதனால ஒரு சில விஷயம் அதில் பார்த்த வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதை வச்சு சொல்றேன். இங்க பாரு, நாம இப்ப ஹுடி வேலையை தாண்டினோம்னா அதுக்கப்புறம் நாம இந்த இடத்துக்கு தான் போக போறோம். அப்படியே ரியூகேனான தாண்டி கியூங்லாங் மலையையும் கியூங்ஃபிங் கிராமத்துக்கும் போனா அங்கதான் அந்த இடத்துல தான் நம்ம தேடுற வாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஹீட்டிங்களுக்கு முன்னாடி நாம அந்த வாளை எடுத்தாகணும். கண்டிப்பா. நீ தூங்கலையா? எங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நான் குழந்தையா இருக்கும்போது அவங்க எனக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என் அப்பா அம்மா கூட நான் இருந்த வரைக்கும் அவங்க நிறைய பேரோட உயிரை காப்பாத்தினதை பார்த்துருக்கேன். கடைசியா உங்க ஆசான் அவங்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி பண்ணா. தற்காப்பு ஆயுதங்களை திருடினதா பழிய போட்டான். அவங்கள திருடர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். இறக்கமே இல்லாம அவங்க 2 பேரையும் கொன்னுட்டான்.
இந்த உலகம் இறக்கமே இல்லாதது. நீலாம் கொடுத்து வச்சவ. உங்க அப்பா அம்மாவை நேரில் பார்த்துருக்க. எனக்கெல்லாம் எங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. என்னோட ஆசான் தான் என்னை வளர்த்தாரு. அவர் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. எங்க அப்பா மாதிரி நினைச்சு இப்ப வரைக்கும் நான் அவர் மேல நல்ல மரியாதை வச்சிருந்தேன். அவரு இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. அவர் இவ்வளோ கெட்டது பண்ணிருக்காரு. இதெல்லாம் அவர் தான் பண்ணாருன்னு இப்பவும் என்னால நம்ப முடியல. என்னோட அப்பா ஹீட்டிங்களால ஏமாத்தப்பட்டாரு. ஹீட்டிங்ல ஒரு நண்பனா நினைச்சுதான் வரைபடத்தை பத்தின ரகசியத்தை அவன்கிட்ட சொன்னாரு. 4 கலைக்கூடங்களோட தலைவர்களை விட அவனுக்கு நிறைய தற்காப்பு கலை தெரியும். இருந்தாலும் இவங்களோட மடத்தோட மதிப்பு 4 கலைக்கூடத்தை விட கம்மியா தான் இருந்துச்சு. அதனாலதான் அவனுக்கு டிராகன் வால் தேவைப்படுது. அவன் ரொம்ப மோசமானவன். அவனுக்கு ஒண்ணு வேணும்னா எத்தனை பேரை கொன்னாவது அதை அடைஞ்சே தீருவான். என்ன நடந்தாலும் சரி, நாம அவனை தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஹீட்டிங்கில் எப்பவும் குதிரைகள் போற பாதையை தான் தேர்ந்தெடுப்பான். அவனுக்கு முன்னாடி நாம அந்த இடத்தை அடையணும்னா கடினமான பாதையை தான் நாம தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் அவனுக்கு முன்னாடி நாம அங்க போக முடியும். அங்க இருக்கு. பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. அந்த வால் இங்கேயா இருக்கு? எனக்கு ஏதோ இந்த குகை சாதாரண குகை மாதிரி தான் தெரியுது. உண்மையாவே அந்த வால் இங்கே தான் இருக்கா? இங்கதான் இருக்கணும். இது மட்டும் சமமா இருக்கு. இரு. பாதாள அரண்மனைக்கான வழியா கூட அது இருக்கலாம். ஹீ குடும்பம் வடிவமைக்கிறதுல கை தேர்ந்தவங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா சொல்லியிருக்காரு, வாளோட பாதுகாப்புக்கான நிறைய அடையாளங்கள் இங்க இருக்கான். அது இங்கதான் இருக்கணும். அது எங்க இருக்குன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். ஹே, இங்க வாங்க. இதுதான். கதவு திறந்துருச்சு. நில்லு. ஜாக்கிரதையா போ. இப்ப எப்படி அங்க போறது? ஒரு நிமிஷம் இரு.
என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும். அந்த தூண் பாதுகாப்பானது. பின்னாடி வாங்க. இப்ப நீங்க தைரியமா வரலாம். ஹேய், அதானே அந்த வால். ஒரு நிமிஷம். ஹேய், இங்க காட்டு. புகையில விஷம் கலந்துருக்கலாம். அந்த வாளை கீழே வைங்க. நீங்க இங்க வந்திருக்க கூடாது. ஆசானே, நான் ஈ குடும்பத்தை சேர்ந்தவ. தற்காலிகமா இந்த வாள் எனக்கு தேவைப்படுது. உங்க குடும்பத்தோட பேரை கெடுக்க போறியா? யார் இவரு? எங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. நீ உயிரோட போகணும்னா அந்த வாளை இங்க வச்சிரு. யாராலும் இந்த வாளை எடுத்துக்கிட்டு போக முடியாது. வெளியே போங்க. நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா?
ஐயா, ஜாக்கிரதை. நாம இங்க இருந்து போயிடலாம். என்ன காப்பாத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வரைபடம் வச்சிருக்கிறவங்களை தாண்டி ஒரு வாள் வீரன் இந்த வாளை பாதுகாத்துட்டு இருப்பாருன்னு நானும் நினைச்சு கூட பார்க்கல. எங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. ஆனா பல தலைமுறைகளா வாள் வீரர்கள் இந்த இடத்துல பாதுகாப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஈயோட குடும்பமா இருந்துகிட்டு நீ ஏன் இந்த வரைபடத்தை பாதுகாக்காம விட்டுட்ட? அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த வாளை தேடி வந்த? வெளியில ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் வாள் மடத்துக்கு சொந்தக்காரன். மொத்த மடங்களையும் அந்த வாளை வச்சு ஆளணும்னு நினைக்கிறான். அவனோட இந்த இலக்குக்காக என்னோட அப்பா அம்மாவையும் வாள் வீரன் வெண்லோயையும் கொண்டுட்டான். அவன் எப்படியாவது டிராகன் வாளை மீட்டு எடுத்துருங்க. அந்த ஹீட்டிங்லியால வெளியில வர முடியாது. இவனோட உண்மையான சுயரூபம் யாருக்குமே தெரிய போறதில்ல. நம்மளால அந்த பெரியவரையும் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. எங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு, ஈ குடும்பமும் லூ குடும்பமும் பாதி பாதி வரைபடத்தை பாதுகாக்கிறாங்கன்னு. ஆனா இங்க தற்காப்பு கலையில தேர்ந்த யாருக்குமே தெரியாத ஒரு பரம்பரை இந்த வாளை பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. எந்த ஒரு வாழ் வீரனும் இந்த உலகத்துல தன்னோட வாக்கை காப்பாற்ற மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த வாளை பாதுகாக்க பல தலைமுறைகளா தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு எதிர்பார்க்கல. அவரோட பேர் கூட என்னன்னு நமக்கு தெரியல. இந்த உலகத்துக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வாள் வீரர்களை விட நம்ம மதிக்க வேண்டியது இவரை மட்டும்தான். நாம இப்ப என்ன பண்ண போறோம்? நான் அவனோட மடத்துக்கு போக போறேன். அவன் இறந்ததை உறுதி செய்யற வரைக்கும் என் மனசு ஆறாது. நானும் உன் கூட வரேன். அப்ப நானும் வரேன்.
ஆசானி, உங்க பையன் இப்ப நல்லாவே குணமாகிட்டு வராரு. 4 கூடங்களோட தலைவர்களும் வந்துட்டாங்களா? ஹைஷன் மடத்தோட லியூ, குவிங்ஜங் மடத்தோட சாங்கும் இருக்காங்க. ஈமே மடத்தோட ஜூ 4 மறுநாள் வராங்க. ஹெங்ஷன் மடத்தோட லீ மட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் மடத்துல வேலை இருக்கான். அவங்கள நல்லா பாத்துக்க. உத்தரவு. வாங்க வாங்க, வேலை ரொம்ப மலிவா இருக்கு. வாங்க வாங்க, இன்னைக்கே கடைசி. இங்க வாங்கினா 2 இலவசம். வாங்க வாங்க, வந்து சீக்கிரமா. நாம அந்த ஹோட்டல்ல தான் தங்க போறோம்னு நீ அந்த ஹீ கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். ஆனா மிஸ்டர் ஹீ உங்களுக்காக விருந்தினர் அறைய தயார் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஆள் அனுப்பி வச்சிருக்காரு. என்னால இதை மறுக்க முடியல. அப்படின்னா இன்னைக்கு நம்ம 2 பேரும் அவரோட மடத்திலேயே தங்குவோம். உத்தரவு. என்ன இது? அந்த ராட்சசன் டிங்கு இன்னும் உயிரோட தான் இருக்கா. தலைவன்கிட்ட இதை பத்தி சொல்லி நாம் அவனை கொன்னே ஆகணும். நாம் அவனை நிறுத்தியே ஆகணும். ஆமா, நம்ம கிட்ட டான்சிங் டிராகன் புத்தகம் இருக்கு. நம்ம கிட்ட டிராகன் வால் இல்லைனாலும் அவனோட உண்மையான முகத்தை கொண்டு வரலாம். டான்சிங் டிராகனை பயிற்சி பண்ணா அவனை கண்டிப்பா ஜெயிக்கலாம். முதல்ல டான்சிங் டிராகன் பயிற்சியை நம்ம எடுக்கணும். நானும் பண்ணுவேன். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கே. தற்காப்பு கலை தெரியாதவன் நீ ஒருத்த மட்டும் இல்ல. இப்ப நம்ம இந்த பயிற்சியை எடுக்கலன்னா உனக்கு வேற ஏதாவது வழி தெரியுமா?
இன்னும் கொஞ்ச நாள்ல 4 மடங்களோட தலைவர்களும் அங்க ஒண்ணு கூடுவாங்க. நம்மளோட திட்டம்லாம் அங்க நிறைவேறுமான்னு தெரியல. இருந்தாலும் என்னால இந்த பயிற்சியை முழுசா எடுக்க முடியல. இப்பவும் நான் ஒரு உதவாக்கரை தான். நான் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல யாருமே வீரர்கள் இல்லைன்னு நினைச்சேன். ஆசான் மாதிரி ராட்சசர்கள் தான் இருக்காங்கன்னு நினைச்சேன். அதோட டேங் மாதிரியான பொய் சொல்றவங்க தான் இருக்காங்கன்னு நினைச்சேன். இந்த டிராகன் வாலோட தேடல்ல உன்னோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த உலகத்துல வீரமானவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம இதுல தோத்து போனாலும் நம்மளோட உயிரை கொடுத்தாவது அவ சுயரூபத்தை வெளியில கொண்டு வரணும். நம்ம 3 பேரால அவனை தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல. நீ இதுல இருந்து விலகணும்னா தாராளமா விலகிடலாம். இல்ல, நான் நீ எனக்காக நிறைய உதவி பண்ணிருக்க. எனக்கான நன்றி கடனை நிறையவே நீ செஞ்சுட்ட. இல்ல நான் அப்படிலாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு நேர்மையான போராட்டம்ன்றனால நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல வரேன். நீ பயந்துட்டியா? அது இதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கிறதா நம்ம திறமைன்னு சொல்ல வந்தேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ போறதா இருந்தா போலாம். நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். ஏய் நில்லு, உன்னையும் தான். ஏய் எங்க நில்லுங்க. இங்க காவலாளிகள் இருக்க மாட்டாங்களா? இந்த மடத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பின்னாடியே வா. சூசோ, வேண்டாம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ என் ஃப்ரெண்டு. இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. உனக்கு நாளைக்கு சாப்பாடு தரேன். நான் சொல்லி கொடுத்த மனசை ஒருமுகப்படுத்துற வித்தை உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அடுத்த தடவை நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன், சரியா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த குகையிலிருந்து நீயும் தப்பிச்சிட்டியா? இங்க பாரு ஹி, இந்த வால் உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தொலைஞ்ச ஏதாவது ஒண்ணு உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா? அப்போ உங்ககிட்ட தான் டான்சிங் டிராகன் புத்தகம் இருக்கா? ஆமா. என்ன பண்ண போற? அந்த புத்தகம் இல்லாமலேயே இந்த உலகத்துல என்னால வலிமையானவனா ஆக முடியும். நான் இந்த வாளை பயன்படுத்தி அந்த தலைவர்களோட தலையை துண்டாக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த உலகமே எனக்கு அடிமையா இருக்கும். என்கிட்ட நீ உன்னோட சுயரூபத்தை காட்ட தயங்கினதே இல்லை. எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் உன்னை பத்தி ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னால அநியாயமா கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. உங்க அப்பா அம்மா ஒன்னும் தெரியாத அப்பாவிங்க. இங்க நீதியும் நேர்மையும் இருந்தா மட்டும் பத்தாது. இங்க பலமும் அதிகாரமும் இருந்தா தான் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க முடியும். அப்படின்னா எங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி நீ அவங்களை கொலை பண்ணிருக்க. இப்போ
வாழ்வீரன் வெண்லூயை கொலை பண்ணி அந்த பழியை என் மேல போட்ட. அந்த வாளை அடையறதுக்காக உன்னால முடிஞ்ச எல்லா தவறான விஷயங்களையும் நீ செஞ்ச. ஆனா இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் நான் உன்னை கொல்ல போறேன். நீ என்ன கொல்ல போறியா? நானும் தான். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கக்கூடாது. நீங்கெல்லாம் எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த பக்கம் தான் வாங்க. ஒரு நிமிஷம். இப்ப என்னாலையும் இப்போ உன்னை கொல்ல முடியும். ஏன்னா இவங்க என் கூட இருக்காங்க. இன்னையோட உன்னோட ஆட்டம் எல்லாத்தையும் மொத்தமா முடிக்க போறோம். நீ உன்னை பெரிய வீரன் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? ஹீட்டிங்லி, நீ இவ்வளவு கொடூரமானவன் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன கொடூரமானவனா? பல வருஷங்களா வலுக்கட்டாயமா நீங்க தான் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கீங்க. வேற எந்த மடத்துக்கும் நீங்க வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது. நீதியை பத்தி நீங்க பேசுறீங்களா? அதிகாரத்தை விட்டு கொடுக்காத நீங்க தான் இங்க இருக்கிறதுலயே கொடூரமானவங்க, தெரியுமா? எங்க மேல பழைய போடாத. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உங்களை மட்டும் கொல்லக்கூடாதுன்னு தான் நான் என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். 4 கலைக்கூடங்களோட தலைவர்களும் இங்க ஒன்னா வந்திருக்கீங்க. இந்த நயவஞ்சகி ஹீசி டிராகன் வாளோட வரைபடத்தை திருடி 4 தலைவர்களையும் கொல்றதுக்காக அந்த வாளை எடுத்துட்டு வந்திருக்கா. மற்ற வீரர்கள் அவளை தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. உலகத்தை அவ ஆட்சி செய்யணும்னு நினைச்சா. இந்த வாழ் மடத்தோட தலைவரான நான் மற்றவங்களை காப்பாத்துறதுக்காக ஈஸியை கொன்னு இந்த உலகத்தையே காப்பாத்த போறேன். இந்த கதை எப்படி இருக்கு? கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? அருமை, நல்லா இருக்கு. கதை ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க பாருகி, இப்பெல்லாம் நீ கதை கட்டுறதுல ரொம்பவே கை தேர்ந்தவன் ஆயிட்ட. ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்ல. ஒருவேளை நீ வாழ்வீரன் டைன்ஷான மறந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மைதானே? என்ன நீயாது? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? நீ கூட மனசை கட்டுப்படுத்துற விதைய கத்துக்க விரும்பினல்ல? நான் உனக்கு அதை சொல்லி தரல. நீ என் மேல அவதூறு பரப்பி வாழ்வீரனை நான் தான் கொன்னுட்டேன்னு கதை கட்டினேன். அதுக்கப்புறம் நான் துறவியா மாறிட்டேன். இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் நீ சொல்றதை தான் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம நீ எனக்கு கொடுமையான விஷத்தை கொடுத்த. என்னோட மன தைரியத்தால நான் இப்ப உயிர் பழிச்சு வந்துட்டேன். என்னோட தற்காப்பு கலை என்கிட்ட இருந்து பறி போயிடுச்சு. இத்தனை வருஷங்களா நான் மடத்தை சுத்தியே மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் உன் சுயரூபத்தை வெளியே கொண்டு வரத்தான். அன்னைக்கு நீ எப்படியோ தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு முடியாது. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் உயிரோட விட போறதில்ல. ஹேட்டிங்லி, நீ நினைக்கிறத நிறைவேற விட்டுருவோன்னு நினைக்கிறியா? ஹீட்டிங்லி,
இன்னைக்கு உன்னோட ஆணவத்தை நான் அடக்குறேன் பாரு. ஹே! என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாலு தலைவர்களாலையும் அவரை ஜெயிக்க முடியல. நம்ம இங்க இருந்து போயிடுவோமா? ஆமாமா, இல்லன்னா அவன் நம்மளையும் சேர்த்து கொண்டுடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் என்னதான் பலசாலியா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவனை தோக்கடிச்சிடலாம். டேங்க், நீங்க கொடுத்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எங்க போறீங்க? போகாதீங்க. இல்ல விடுங்க, ஆள விடுங்க. வாங்க 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 போலாம். வாங்கீங்களா? கொஞ்ச நாள்லயே கை தேர்ந்தவங்களாயிட்டீங்களே. ஆனா என்ன ஜெயிக்கிற அளவுக்கு நீங்க இன்னும் வளரல. டிராகன் வால் நம்ம கைக்கு வந்தா மட்டும்தான் டான்சிங் டிராகனை தீவிரப்படுத்த முடியும். நீங்க எல்லாரும் இன்னைக்கு சாக போறீங்க. ஐயா! ஐயா! நான் உனக்கு சொல்லி கொடுத்த மனசை கட்டுப்படுத்துற விதியை மறந்துடாத. அது உன்னோட தற்காப்பு கலையை அதிகப்படுத்த உதவும். மெர்சி, என்னாச்சு உனக்கு? எழுந்துறே. இந்த வாள் உன் கையில இருந்தாலும் உன்னால நிச்சயமா என்ன ஜெயிக்க முடியாது.
நீங்க தான் உண்மையான ஆசான். நம்ம இப்ப அடுத்து எங்க போக போறோம்? கண்டிப்பா அந்த வாளை நான் அப்போ அந்த இடத்துலயே வைக்க போறேன். நானும் உன் கூட வரேன். வாளை அங்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க போக போறோம்? கெட்டவங்களெல்லாம் அழிச்சிட்டு மத்தவங்களுக்கு உதவ போறோம். நீ எதுக்காக எங்க பின்னாடியே வர? உங்களை விட நான் ரொம்பவே அனுபவம் வாய்ந்தவன்ப்பா. பணமும் புகழும் நிறைஞ்சிருக்கவன். உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டா நான் இருக்கேன். மற்ற விஷயத்துல நீங்க எனக்கு உதவுங்க. அப்பதானே நானும் ஒரு வீரனாக முடியும். சீக்கிரம் போ. சீக்கிரம் போ.